வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். என்ன டாபிக்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றங்கள் இருக்கும். ஸோ அப்படி நமக்கு பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா தலைமை நீதிபதி தகவல். அதாவது ஒரு கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தலைமை நீதிபதி இருப்பார். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கோர்ட்டுக்குமே தலைமை நீதிபதி அப்படிங்கிறது இருப்பார். ஸோ அப்படி நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நீதியரசர் சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. இவர் ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருப்பார். எப்போ? மார்ச் 2026 தான் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியமனம் மற்றும் பதவி பிரமாணம். ஸோ ஒரு ஆளுநர் எப்படி நியமிப்பாங்க, யார் நியமிப்பா, யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பதவி பிரமாணம். ஸோ தலைமை நீதிபதிக்கு பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆளுநர். ஸோ அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஆளுநர் தான் பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிப்பார். அதாவது அந்தந்த ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஹைகோர்ட் இருக்கும். அந்த ஹைகோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி நியமிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். இதை நீங்கள் 10th புக்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ எந்த விதியின்படி அவர் நியமிப்பார்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அரசியலமைப்பில் ஒரு விதி இருக்குது. என்ன விதி இருக்குது? விதி 217. அதுதான் பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிக்க முடியும்னு சொல்லிட்டு விதி இருக்குது. அந்த விதிப்படி தான் பார்த்திங்கன்னா ஆளுநர் தலைமை நீதிபதியை நியமிப்பார். தலைமை நீதிபதி மட்டும் இல்லை, ஏனைய நீதிபதிகளுமே பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பார். அடுத்து பணி விவரங்கள் மற்றும் வயது வரம்பு. அதாவது பணி விவரம் இருக்கும். ஒரு ஜட்ஜிக்கு பணி இருக்கணும், இந்த பணிகள் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு இருக்கும். இந்த வயதில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிடணும்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். முந்தைய பணி, அதாவது இது யாருடைய முந்தைய பணினா இப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதியரசனுடைய அந்த சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியினுடைய முன்னாள் பணியை சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றில். ஓகேவா? ஸோ எங்கே அவர் பணியாற்றிருப்பார்னா கேரள உயர்நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா நீதிபதியாக பணியாற்றிருப்பார். ஸோ அங்கே தலைமை நீதிபதி கிடையாது, சாதாரண ஒரு நீதிபதியாக பார்த்திங்கன்னா இவர் பணியாற்றிருப்பார். ஸோ அவரை தூக்கி கொண்டு நம்ம தமிழ்நாடு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டின் ஆளுநர் யாருப்பா? அர்லேக்கர். அவர் பார்த்திங்கன்னா கேரளாவுடைய ஆளுநர் தான். தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக செயல்படுவார். ஓய்வு பெறும் வயது. ஸோ இந்தியாவில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான ஓய்வு பெறும் வயது 62 ஆண்டுகள் ஆகும். அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 62 ஆண்டுகள், உச்சநீதிமன்றம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ அந்த 65 வயசில் பார்த்திங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிடணும், அதாவது ஓய்வு பெற்றணும். ஏதாவது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள். அதாவது சென்னை ஹைகோர்ட்டை பற்றிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் இருக்குது. இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? முதல்ல நிறுவப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான உயர்நீதிமன்றங்களில் ஒன்றாக 1862 நிறுவப்பட்டது. ஸோ அதாவது ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, 1861 நினைக்கிறேன். உயர்நீதிமன்ற சட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்கள் போட்டு ஒரு 3 வருடத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு இடத்துல நிறுவப்பட்டது நம்ம சென்னை இது. ஓகேவா? 1862 நிறுவப்பட்டது தான் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ அதனுடைய கிளை, அதாவது இப்போ நம்ம கடைக்கோடி முனை கன்னியாகுமரி. ஓகேவா? ஸோ கன்னியாகுமரி சென்னை போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஓகேவா? ஸோ வர்றது ஒரு 1/2 நாள், அதாவது 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் யூஸ் பண்ணி அங்கே நம்ம பயணம் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா 2004 பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையை நிறுவுவாங்க. ஸோ இந்த 2004 பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் குரூப் 4. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 2004 தான் பார்த்திங்கன்னா நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து நீதித்துறை ஆளுமைகள் மற்றும் தகுதிகள். ஸோ ஒருத்தர் நீதிபதியாக நியமிக்கப்படணும்னா அவருக்கு சில தகுதிகள் இருக்கும், சில ஆளுமைத்திறன் வேண்டும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றிய முதல் இந்தியர் யாருன்னு பார்த்திங்கன்னா டி. முத்துசாமி ஐயர். நீங்கள் 10ஆம் வகுப்பு புத்தகங்களே படிச்சிருப்பாங்க, அப்படிதான். ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு இந்திய ஒரு ஆள் முதலாக நியமிக்கப்படுறாரு தலைமை நீதிபதியாக அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்துசாமி ஐயர் தான் பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருப்பார்.
தகுதிகள் மற்றும் விலகல். அதாவது தகுதிகள்லாம் நீதிபதியாக நியமிக்கப்பட ஒரு தகுதி இருக்கும். அந்த தகுதி சொல்லியிருப்பாங்க. விலகல்னு என்னது? அவர் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகுறாரு அல்லது ராஜினாமா செய்கிறாருன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அடிப்படை தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம கோர்ட்டில் ஒரு ஆள் ஜட்ஜாக நியமிக்க போகிறாரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக இந்திய குடிமகனத்துக்கு இருக்கணும். ஸோ வேறு நாட்டினுடைய குடியுரிமை பெற்றிருந்தால் அவரை வந்து இங்கே நம்மளால் நீதிபதியாக நியமிக்க முடியாது. பதவி விலகல் கடிதம் ஓகேவா, இந்திய குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ என்ன தான் அவரை ஆளுநர் நியமித்தாலும் சப்போஸ் அவர் வந்து பதவி விலக போகிறாரு, எனக்கு இந்த பதவி பிடிக்கல, ராஜினாமா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு லெட்ரு கொடுத்தா யார்கிட்ட கொடுக்கணும்? அவர் வந்து டேரெக்டாக கொண்டு போயிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச ஆளுநர்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆளுநரே யாருன்னா ஒரு குடியரசுத் தலைவனுடைய பிரதிநிதி தான் வந்து ஆளுநர். ஓகேவா, ஸோ அப்போ ராஜினாமா செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக கொடுக்கலாம். குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றிய முக்கியமான சில கொஸ்டின்கள். ஸோ இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் வரலாம், ஒரு பொருளையும் வரலாம், பிசிலையும் வரலாம். ஓகேவா, ஸோ இதை பார்த்து நல்லா தெரிஞ்சு படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நன்றி வணக்கம். இதுக்கான பிடிஎஃப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், மறக்காமல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.